ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அஞ்சலி, சொல்லுங்க அஞ்சம்மா. ஏண்டா தங்கம் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? சும்மாதான் அஞ்சம்மா. சும்மாவா? பார்த்தா அப்படி தெரியலையே. அஞ்சலி பாப்பா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா சோகம்? என்னாச்சு? எப்பவுமே நீங்க அஸ்வந்த் கிட்ட தானே பேசுவீங்க. இன்னைக்கு மட்டும் ஏன் என்கிட்ட வந்து பேசுறீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? நீங்க என் செல்லம். அஸ்வந்தியும் எனக்கு பிடிக்கும், அஞ்சலி பாப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப சொல்லுங்க, அஞ்சலி பாப்பா ஏன் சோகமா இருக்கீங்க? அது வந்து சொல்லுடா. என் அம்மா. உங்க அம்மா? உங்க அம்மாவுக்கு என்னடா? உங்க மம்மி ஏதாவது உன்னை திட்டினாங்களா? இல்ல அடிச்சாங்களா? இல்ல. அப்புறம் என்னடா? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல. அப்படின்னா அஞ்சலி பாப்பா ஏன் அழுவுறீங்க? குட்டி பாப்பாவுக்கு என்ன சோகம்? எங்க அம்மாக்கு காவ்யா மட்டும்தான் குழந்தையா, நான் இல்லையா? என்னது? ஆமாஞ்சம்மா, மம்மிக்கும் டாடிக்கும் காவ்யா மட்டும்தான் பிறந்தாலாம், நான் இல்லையா? என்ன ஏதோ அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்களாம். சேச்சே, அப்படிலாம் இருக்காது. உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. சரி, அழக்கூடாது, சரியா? இல்ல அஞ்சம்மா, முதல்ல எங்க பாட்டி மட்டும்தான் திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ எங்க அம்மாவும் திட்டுறாங்க. சனிய எப்ப போய் தொலைய போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு அழுகையா வருது அஞ்சம்மா. எனக்கு என் நிஜ அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அஞ்சம்மா. எனக்கு இப்போ அம்மாவே இல்லை அஞ்சம்மா. நீங்க ஏன் அஞ்சம்மா அழுகுறீங்க? அது ஒண்ணும் இல்லடா, சும்மாதான். உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? அதனாலதான் அழுகுறீங்களா அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா, உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? என் அம்மா என்ன விட்டு போகலடா. என் உயிரே என்னை விட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க அஞ்சம்மா? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் எப்பவோ நடந்தது. இப்போ அஞ்சம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் வாழ்க்கையே இந்த ஸ்கூல்ல தாண்டா இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன், சரியா? அப்போ அஸ்வந்த்? எனக்கு அஸ்வந்தியும் பிடிக்கும், அஞ்சலி பாப்பாவையும் பிடிக்கும். உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அது அது வந்து சொல்லுங்க அஞ்சம்மா, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
சொல்லுங்க அஞ்சம்மா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல அஸ்வந்த ரொம்ப பிடிக்குமா? அஸ்வந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஞ்சலி பாப்பாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப அஸ்வந்துக்கு கொடுப்பீங்களே, அது எனக்கும் கொடுப்பீங்களா? எது சாக்லேட்டா? ம்ஹும். முத்தம். அதுக்கு என்னடா தங்கம்? தேங்க்ஸ் அஞ்சம்மா. அஞ்சலி பாப்பா இனிமே அழவே கூடாது, சரியா? ம். நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். விபூதி வச்சுக்கலாமா? ம். சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் சாப்பிடுறேன். யாராரோ உந்தன் கண்ணில் டேய், அஞ்சலிக்கு லவ் பேர்ட்ஸ்னா ரொம்ப உயிர்ல. ஆமாண்டா. அதை திறந்து விட்டா அவ கல்ல தண்ணி வருல, ரத்தமே வரும்டா. கூண்டுக்குள்ள கைய வச்சா உனக்கு தீனி போட போறேன்னு அர்த்தம். நான் கேட்ட கைய வச்சா உன்னை விடுதலை பண்ண போறேன்னு அர்த்தம். உனக்கு தீனி வேணுமா இல்ல விடுதலை வேணுமா? கபாலி விடுதலை, கபாலி விடுதலை, கபாலி விடுதலை, கபாலி விடுதலை. மகிழ்ச்சி. வரல. இப்போ வரலா? இப்பதான்டா வரலன்னு சொன்னேன். இப்போ வரல. நீயே திரும்பி பார்க்க வேண்டியது தானே. செல்ஃபி எடுத்து என் பாட்டி ஃபேஸ்புக்ல போடுமா வேணாமா? வேணும். அப்போ வரலா இல்லையான்னு பாரு. தேம்பி தேம்பி அழுது தப் தப் குச்சிக்கிட்டே பார்க்கும். தம்ஸ் அப் எங்களுக்கும் தருவியா? உங்களுக்கும் தரேன்டா. முடியுமா? டேய், அவன் வரடா. இப்ப என்ன பண்றா? கூண்ட பாக்குறா. இப்ப என்ன பண்றா? கூண்டுக்குள்ள தேடி பாக்குறா. இப்ப என்ன பண்றா? ஷாக் ஆவறா. இப்ப என்ன பண்றா? கண்ணு கலங்குறா. அவ கண்ணு தண்ணி வருதா இல்ல ரத்தம் வருதா? தண்ணிதான் வருது. நல்லா பார்த்து சொல்லு. அவ கண்ணுல ரத்தம் இல்ல, அழுகுறா. டேய், நம்மள முறைச்சு பாக்குறா. டேய், அவ கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டே வரா. டேய், அவ
பாப்பா முழுசா சந்திரமுகியா மாறிட்டா. டேய் என்ன என் லவ் பர்ஸ் எல்லாம் எங்கடா? எங்க பாஸ் கிட்ட கேளு. அஸ்வந்த் என் லவ் பர்ஸ் எல்லாம் எங்கடா? பாஸ் சொல்லுங்க பாஸ். அது பறந்து பறந்து போகாம என்ன பஸ் பிடிச்சா போகும். யாரா திறந்து விட்டது? நான் தான். ஏன்டா திறந்து விட்ட? டைம் பாஸ். கேக்குதா? டைம் பாஸ்க்கா? அறிவு கட்டவனே லூசு பண்ணி ஏன்டா திறந்து விட்ட? கபால் தோதா மட்டும் கை தட்டுற, நான் தோதா திட்டுற. ஏன்டா உன் புத்தி இப்படி கேடு கட்டு போச்சு? நாங்க வேணா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டு சொல்லவா? என் பர்ஸ் தான் எனக்கு திரும்ப வேணும். அதெல்லாம் நம்ம ஸ்கூல் வேணா போயிட்டு திரும்ப வரதுக்கு. நானும் பேர்ட்ஸ் எல்லாம் எந்த கக்கா வைத்தது கோத்தல. வேணா அப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். அப்படி சொல்லாதடா. சொல்லுவேன். டேய் ஏ அஸ்வந்த் வர ஓடிடா. என்ன பிடிக்க வந்தியா இல்ல பறந்து போற பறவை பிடிக்க வந்தியா? கோர்தா கோகோமா வருதா? உங்க மம்மி கிட்ட சொல்லி இன்னும் நிறைய பேர்ட்ஸ் வாங்குவேன். நான் வந்து தோந்து விட்டுறேன். வேணா அஸ்வந்த் என்ன வெறுப்பேத்தாத. நான் என் டாடி கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. கபால் திரும்ப வந்து தாங்க சொல்லு. நீ கபாலி இல்லடா, இன்னியோட நீ காலி. என் பேர்ட்ஸ் எல்லாம் நீ திறந்து விட்டல, நான் என்ன பண்றேன்னு பாரு. பாஸ் உங்க வீட்டு ஜன்னல உடைச்சிட்டா. ஐயோ எங்க வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டல. இரு எங்க மம்மியை கூட்டு வரேன். ஐயோ ஐயோ மாட்டலாம் போ. அஞ்சலி யார் வந்திருக்கான்னு பாரு. சரி மம்மி. மம்மி ஏய் உங்க மம்மியை கூப்பிடு. மம்மி யாரோ ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. யாரு? தெரியல மம்மி. சொல்லுங்க. நாங்க உங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கோம். ஓ புதுசா குடி வந்தவங்களா? ம். என் பேரு மாயா. இது எங்க அம்மா. இது என் பையன் அஸ்வந்த். வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல. ஏய் யார் வந்திருக்காங்க? தெரியல. யாருமா இவங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. ஓ வாங்க உள்ள வந்து உட்காருங்க.
நாங்க ஒன்னும் உட்கார வரல. சொல்லுடி. என்ன வளர்க்குறீங்க? என்ன வளர்க்குறோமா? நம்ம லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம்ல, அத பத்தி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நீங்க பறவை வளர்த்தா என்ன, பாம்பு வளர்த்தா எங்களுக்கு என்ன? உங்க பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியலையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இத பாருங்க, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசுங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி குடும்பமே சேர்ந்து நடிக்கிறீங்களா? இத பாருங்க மாயா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாங்க டீசென்ட்டான ஃபேமிலி. இங்க 7 வருஷமா இருக்கோம். யார் வம்புக்கு போனதில்ல. நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி இன்டீசென்ட்டா கத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியாத நீங்க இன்டீசென்ட்டா இல்ல நான் இன்டீசென்ட்டா? யாரு? அஞ்சலியவா சொல்றீங்க? அவ அஞ்சலியா சுண்டலியான்னு எனக்கு தெரியாது. அவ என்ன தப்பு பண்ணிட்டு வந்தான்னு அவளை கேட்டிங்களா? செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணுமாச்சுன்னு தோணுச்சா உங்களுக்கு? நாங்க மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? அஞ்சலி என்ன பண்ணா? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. வெளியில வந்து எங்க வீட்டு ஜன்னல் கதவை பாருங்க. எப்படி சுக்கு நூறா உடைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் உங்க பொண்ணாலதான். அவ என்ன பண்ணா முதல்ல அத சொல்லுங்க. உங்க பொண்ணு கல்லால எங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டான்னு சொல்றோம். அது கூடவா புரியல உங்களுக்கு? அஞ்சலி உங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடி உடைச்சிட்டாளா? என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணையே கேட்டு பாருங்க, உடைச்சாலா இல்லையான்னு தெரியும். அஞ்சலி, அஞ்சலி, இங்க வா. மம்மி, அவங்க வீட்டு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சியா? ஏய் சொல்றி, உடைச்சியா? இல்ல மம்மி, பொய் சொல்றா மம்மி. என்னது இது? இந்த வயசுலயே இந்த பொண்ணு இப்படி போய் பேசுது? இந்த வீட்ல எல்லாரும் இப்படிதானா? இங்க பாருங்க, எங்க வீட்டு பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த ஜன்னல் கண்ணாடிக்கு என்ன விலையோ அதை நாங்க கொடுத்துறோம். என்னது? உண்மையா இருந்தாவா? எங்களை பார்த்தா என்ன அந்த கண்ணாடி வாங்குறது கூட வக்கீல் அத மாதிரி தெரியுதா? இல்ல போய் சொல்லி உங்ககிட்ட காசு கறக்க வந்த மாதிரி தெரியுதா? மாயா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் பொண்ணு அப்படி எல்லாம் செய்யறவே இல்ல. அப்போ என் பையன் சொல்றது பொய்யா? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எங்களை கேட்டா பாதிக்கப்பட்டது நாங்க, பதில் சொல்ல வேண்டியது நீங்க. சொல்லுங்க. ஏய், ஏன்டி அப்படி பண்ண? இல்ல மம்மி, நான் அப்படி பண்ணல மம்மி. ஏய், பொய் சொல்லாத. அப்புறம் நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சது சூடுதான். பாட்டி, சும்மா வாயில சொல்லாதீங்க, நிஜமா சுடுவீங்க, அப்பதான் உண்மையா சொல்லுவா. சிப்ப. ஏய், நீ தான் உடைச்சியா? இல்லம்மா, அவன் பொய் சொல்றான். முதல்ல அவன் தான் என் லவ் பேர்ட்ஸ் தான் திறந்து விட்டான். என்னது? லவ் பேர்ட்ஸ் அவன் திறந்து விட்டானா? ஆமாமா, என்னோட தனுஷ்கா, ஸ்ரேயா, மித்து, மிதுலேஷ் எல்லாத்தையும் திறந்து விட்டான். எல்லாமே பறந்து போடுச்சு. ஏன் கண்ணாடியை உடைச்சேன்னு கேட்க வந்தா என் பேர மேலேயே பழிய போடுறியா? நான் ஒன்னும் பழி போடல. இவன் தான் கபாலி ரஜினி மாதிரி என் கூண்டெல்லாம் திறந்து விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே போனான். வேணா கேட்டு பாருங்க. டேய், நீ ஏன்டா அதை திறந்து விட்ட? பாட்டி, அந்த கூண்டு ஏற்கனவே திறந்தா இருந்துச்சு. நான் பால் எடுக்க போயிருந்தேன், அதுக்குள்ளேயே அவ கல்லெடுத்து அடிச்சுட்டா. ஏய், கல் எடுத்து அப்படி அடிச்சியா? மா, அவன் தான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணான். தப்ப இவ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இவனுக்கு மார்க் போடுறா பாரு. ஏய், சாரி கேளு. சாரி மம்மி. இவரோட சாலாம் நம்மளுக்கு எதுக்கு? இவளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. ஏய் பட. இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி பேசுறா பாருங்க. தப்பு பண்றதுக்குனே வளர்ப்பாங்க போல இருக்கு. இதுவே இவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தான்னு வைங்களே, உங்க கண்ணு முன்னாடியே தோலை உரிச்சிருப்பேன். இவ்ளோ பேசுறோமே, உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே வரலையா?
கேட்டியா உன்னால எங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் பாரு உன்ன அம்மா அம்மா வலிக்குதா